ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சளி இருமலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல்லாம் உங்களை விட்டு பறந்து போயிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். நம்ம ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். அது காஞ்சிடுச்சு. அது மிளகும் நம்ம கடுகும் சேர்ந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்து ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயை வச்சுக்கலாம். அதில் நம்ம கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெயும் சேர்த்துக்கோங்க, உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த எண்ணெய் காஞ்சிட்டு வரட்டும். இப்போ நம்ம பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி இருமலுக்கும் ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பூண்டை சேர்த்து நல்லா நம்ம வதக்கின மாதிரி எடுத்துக்கிடுவோம். இது கூட நல்லா கருவேப்பிலையை ஒரு கொத்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம தக்காளி பழத்தை ஒரு 4 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இதை நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இதை நல்லா சுருளை வதக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு சளி இருமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சட்னி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடலுக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். இதை நம்ம சேர்த்துட்டோம். மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருந்தோம் இல்லையா, மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்சிட்டு நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம கடுகு கருவேப்பிலையை தாளிச்சதை இது கூட சேர்த்து கொட்டிக்கலாம். சேர்த்து கொட்டிட்டு நமக்கு சுவையான காரசாரமான சளி இருமலுக்கு ஏற்ற சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.